கேக்குதா? ஓகே. ஸோ டிஆர் நார்மலா இந்த இன்வாய்ஸ் இந்த பேமெண்ட் இங்க செட்டில்மெண்ட் இருக்கும். பட் இந்த இடத்துல ஓகே டிஆர் அண்ட் டிZS செலக்ட் த இன்வாய்ஸ், செலக்ட் ஆன் த அட்வான்ஸ் அமௌண்ட் பேஸ்ட் ஆன் திஸ் நம்பர் அண்ட் இங்க உங்களுக்கு அந்த இமேஜ் இருக்கும், அதனால நமக்கு தெரியும். அண்ட் பேலன்ஸ் அமௌண்ட் இஸ் திஸ். கோ அண்ட் சேவ் திஸ் டாக்குமெண்ட். இப்போ ப்ளீஸ் கோ அண்ட் செக். 14008ல போய் சேவ் ஆயிருக்கு. இப்போ யூ கோ அண்ட் செக் இந்த லைன் ஐட்டம் டிஸ்பிளே. இதுல இந்த இடத்துல சேமா தான் இருக்கும். அதாவது ஸ்பெஷல் ஜிஎல்ல அந்த அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, அதனால தான் சேமா இருக்கும். நார்மல் டேர்ம்ஸ்ல போய் பாருங்க. தட் இஸ் யுவர் என்ட்ரி இஸ் திஸ். அட்வான்ஸ் இன்வாய்ஸ் வந்து 60,000 ரூபா, அட்வான்ஸ் அமௌண்ட் 45,000 ரூபா, 15,000 ரூபா இந்த அமௌண்ட். இதுல நீங்க ஏதாவது ஒரு என்ட்ரி ப்ராசஸ் தப்பா பண்ணாலும் உங்களுக்கு தெரியும், பார்ஷியல் பேமெண்ட் கிளியர் ஆகாது. அந்த மாதிரி இது கிளியர் ஆகாது, ரெட் மோட்ல தான் காமிக்கும். ஸோ இதுல ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ரெண்டே விஷயம், இது எல்லாமே எண்ட் யூசர் போஸ்டிங். இந்த கான்செப்டை மட்டும் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இதுல கொஸ்டின் இருக்கும், இதுல கொஸ்டின் ஆன்சர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இனிமே வர டாபிக்ஸ் எல்லாமே, அதாவது டவுன் பேமெண்ட், ஆட்டோமேட்டிக் பேமெண்ட், அசெட் அக்கௌண்டிங், டிடிஎஸ், சாரி டிடிஎஸ்ல இவ்வளவு கொஸ்டின் ஆன்சர் இருக்காது. ஓகே. அண்ட் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான டாபிக். இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இதை புரிஞ்சுக்கோங்க, இந்த கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு விஷயம், இது மட்டும் தான் நம்ம பண்ண போறது ஆஸ் எ கன்சல்டன்ட். ஸோ எண்ட் யூசர் போஸ்டிங்கா இருந்தா இதுதான் தே வில் டூ. இது ஃபினான்ஸ் டீம் பண்ணிடுவாங்க, இது எஸ்டி டீம். ஸோ இது ரெண்டு டிரான்சாக்ஷன் கண்டிப்பா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த ப்ராசஸ் லெவல், ஒன்லி ஹியர் த கன்சல்டன்ட். அதனால புரிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் இந்த அவுட்புட் வர வரைக்கும் ஜஸ்ட் டூ திஸ் ஃபார் த கஸ்டமர். அதுக்கப்புறமா ஏபியில வெண்டாருக்கும் இதே தான். நான் டீ கோட் கொடுக்குறேன், அந்த டீ கோடும் நான் ஐ சென்ட் யூ, ஐ ஷேர் த டீ கோட்ஸ் ஆல்சோ ஹியர். ஓகே. ஸோ ஹியர் கஸ்டமர்லயும் ஒரு மெத்தடை முடிச்சுட்டு வெண்டார்லயும் ஒரு மெத்தட் முடிங்க. அதுக்கப்புறமா செகண்ட் மெத்தடும் தேர்ட் மெத்தடும் ஃபர்ஸ்ட் மெத்தடும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வரலன்னு தென் ஐ வில் ஷோ யூ இந்த கிளாஸ் ஒன் போஸ்டிங். நாளைக்குள்ள முடிஞ்சதுன்னா கஸ்டமர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓகே, கஸ்டமர் தெரியும், வெண்டா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றது யூ வில் கெட் அன் ஐடியா. ஸோ ட்ரை டு முடிஞ்ச வரைக்கும் நாளைக்குள்ள இந்த டிரான்சாக்ஷன் மட்டுமாவது முடியும். நீங்க அது கஸ்டமர்ல ஒரு மெத்தட் முடிச்சிட்டீங்கன்னா கூட நான் நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு சின்ன டாபிக் பத்தி பேசலாம் நாளைக்கு. ஏன்னா ஹெவி டாபிக் வேண்டாம். நாளன்னைக்கு வி வில் டூ த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் ப்ரோக்ராம். பேங்க் மாஸ்டர் டேட்டா இருக்கு, பேங்க் மாஸ்டர் முடிச்சுட்டு தென் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நடுவில் எந்த கொஸ்டினா இருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது படிக்கிறீங்களா? வேற கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் ப்ரிப்பேர் ஏதாவது பண்றீங்களா? அண்ட் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்பவே நீங்க வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட், அந்த ப்ராஜெக்ட் ரெஸ்யூம் இதெல்லாம் கல்பனா கிட்ட கேட்டு இதெல்லாம் வாங்கி அதையும் சைட்ல பண்ணிடுங்க, பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரெஸ்யூம் எல்லாம் மாடிஃபை பண்ணி ப்ராப்பரா ரெடி பண்ணி அந்த ஒர்க்கும் பண்ணிட்டு இருங்க சைட் பை சைட். பிகாஸ் ஜஸ்ட் லைக் தட் அவங்க கொடுக்குற ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட் அப்படியே எடுத்து சிஸ்டம்ல, சாரி உங்க ரெஸ்யூமேல போட்டு நான் எஸ்ஏபியோடது ஆட் பண்ணி அப்படியே அனுப்புறது கிடையாது. நிறைய அதுல குட்டி குட்டி மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். எனக்கு உங்க ரெஸ்யூம் ஃபைனல் ரெஸ்யூமை எனக்கு அனுப்புங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க மெயிலுக்கு. நான் செக் பண்றேன், செக் பண்ணிட்டு ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஏன்னா உங்களோட கொஸ்டின் எல்லாமே கேட்கறது எல்லாமே உங்க ரெஸ்யூமே வச்சுதான் கேட்கறது. எதுவுமே வந்து உங்களை டெஸ்ட் அப்படிலாம் கிடையாது. ரெஸ்யூம்ல எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கிளாஸ் பார்ப்போம். இன்டர்வியூல எப்படி உங்களுக்கு ட்ரீட் பண்ணுவாங்க ஆர் ஹவு யூ ஹாவ் டு ஃபேஸ் இன்டர்வியூன்றது ஒரு செஷன் கொடுப்பேன் நான். ஸோ அதுவும் வில் அண்டர்ஸ்டாண்ட். பேரலா ரெஸ்யூம் பண்றது, ப்ராஜெக்ட் பத்தி படிக்கிறது. சரி, அந்த ப்ராஜெக்ட்னா அந்த ப்ளூ பிரிண்ட்டை படிச்சா எனக்கு புரியணும். ஐ டோன்ட் வாண்ட் யூ கைஸ் இப்போ உட்காந்து அப்படியே ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க பண்ணுவீங்கன்னா அதையும் பண்ணுங்க. சைட் பை சைட் ஸ்லோலி என்னன்னு பண்ணலாம், அது புரியணும் நமக்கு. ஃபர்ஸ்ட் புரிஞ்சு இன்னொரு கம்பெனி கோட் அதில் கிரியேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். காயத்ரி ஆல்ரெடி நான் 2-3 கம்பெனி கோட் யூஸ் பண்ணிட்டேன், நிறைய கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் ஒன்னொன்னையும் படிச்சா அதோட இந்த டெர்மினாலஜி இருக்கிறது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அதுதான் அந்த ப்ளூ பிரிண்டோட கான்செப்ட். ஒரு கன்சல்டண்டா படிக்கிறப்போ வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதையும் சைட் பை சைட் பண்ணுங்க. பிளஸ் இந்த போர்ட்டல்லாம் நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் என்னென்ன
ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குன்னு பாருங்க. வெனெவர் ஐ கேன் ஏபிள் டு ஐ ஷேர் தோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு நான் அதையும் ஷேர் பண்றேன். ஸ்டார்ட் ஸ்லோலி ஒர்க்கிங் ஆன் மே ஒரு 15 தேதி 10லேருந்து 15 தேதிக்குள்ள உங்க ரெஸ்யூம் அப்லோட் பண்ணணும்னா யூ ஹாவ் டு டெடிகேட் another 10 to 15 days ஆஃப் ஸ்டடி. கான்செப்டை படிக்கிறது இல்ல, கிளாஸ்ல கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் நம்மள அப்படின்றது மட்டும்தான். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஒர்க் ஆன். ஓகே, see you tomorrow. Bye. என்ன மேம் டவுட்? டவுட் மேம். என்ன டவுட் மேம் ஆக்சுவலாக இப்போ நான் இங்கே கிளாஸ் ஜாயின் பண்ணது S4 நான் வேணும் தான் ஜாயின் பண்ணேன். அவர் மனோஜ் என்ன சொன்னார்னா இசிசி ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, S4 நான் தனியாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதா சொன்னாங்க. ஆமா, நான் இப்போ நம்ம அதுக்கப்புறம் ஒரு பார்க்கறதெல்லாம் 1 week எல்லாமே நம்ம இப்ப பாக்குறது எல்லாமே இசிசி. இதேதான் S4 இசிசி. ஆனாலும் எஸ் மேம். இருக்கும். ஆமா, இதேதான் ஓகே S4 ஆனாலும் இருக்கும். அதுல ஓகே அதுல என்ன இல்லைன்ற சேஞ்சஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். அதுதான் என்னன்னு ஓகே அதுல படிப்போம். சப்போஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் FS00 ஸ்கிரீன் இருக்கு. இந்த FS00ன்றது உங்களுக்கு இப்ப நல்லா தெரியும் இசிசில. இதுல எஸ் இந்த மேம். இடத்துல டைரக்டா அக்கௌண்ட் குரூப் நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். நம்ம என்ன டிஃபைன் பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு புதுசா ஒரு ஃபீல்டு ஆட் ஆயிருக்கும். அதுல பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்டா பிஎன்எல் அக்கௌண்டா, அதாவது தர் இஸ் பிரைமரி காஸ்ட், செகண்டரி காஸ்ட், பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு குரூப்ல நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அக்கௌண்ட் குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி சில சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். இப்ப போஸ்டிங் பீரியட்னு ஒண்ணு பார்த்திருப்போம் OB52ல, பீரியட் 1 பீரியட் 2ன்னு சொல்லிட்டு. சோ அது வந்து பீரியட் 3ன்னு ஒண்ணு ஆட் ஆயிருக்கும். பீரியட் 3ன்றது உங்களுக்கு இப்ப புதுசா இருக்கும் S4 ஹானால. எஸ் மேம். சோ அது மாதிரி என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லிடுவேன். அந்த கான்ஃபிகரேஷன் ஒரு புது சேஞ்சஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்றது அது ஒரு 1 வீக் செஷன் இருக்கும் உங்களுக்கு. நான் அதுல எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். S4 என்ன டிஃபரெண்ட் இருக்குன்றது மட்டும் தனியா எடுப்பீங்க? நான் அது தனியா எடுப்பேன். ஏன்னா இந்த இது சர்வர் ECC கிடையாது. கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம். ஆமா, அது இந்த சர்வர் கிடையாது. அது வந்து அனதர் சர்வர். அந்த சர்வர்ல தான் நம்ம கிளாஸ் எடுப்போம். இப்போ நாங்க ப்ராஜெக்ட் பண்றதா இருந்தா ECC ல பண்ணலாமா S4 னால பண்ணலாமா? நீங்க ECC ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஏன்னா S4 னால நீங்க ஃபுல்லா ஒரு கான்ஃபிகரேஷன் ஒரு புது கம்பெனி கோடைய P001 கிரியேட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அதனால அப்போ வந்து நமக்கு அது ஈஸி டு மேக் அவுட். அப்ப நமக்கு அதுல அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எஸ் மேம். அதுல ஒரு ஃபுல்லா ஒரு கம்பெனி கோட் அதுலயும் ஒண்ணு பண்ணா நம்ம ரெண்டுலயுமே வந்து நீங்க S4 னால ப்ராஜெக்ட் பண்ணலாம். இப்போ பேசிக்கா இது இருக்கிறதுல இதுல ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அதுல ஒரு ஃபுல் கம்பெனி கூட கிரியேட் பண்ணி நீங்களா பாத்துடலாம். இப்போ P001 ஆரம்பத்துல இருந்து என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த ப்ராஜெக்ட்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ரெஸ்யூம் நம்ம ப்ரிப்பரேஷனே பண்ணுவோம். அவங்க வந்து நீங்க ப்ராஜெக்ட் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ரெஸ்யூம் வந்து உங்களுக்கு ரெஸ்யூம் சாம்பிள் ரெஸ்யூம் அனுப்புவாங்க. நான் என்ன சொல்றேன்னா எல்லாம் தனித்தனியா வேலை செஞ்சீங்கன்னா அதுக்கு தனியா இட் வில் டேக் டைம். ஓகேங்களா? அதனால பேரலா பண்ணுங்க. இப்பவே கல்பனா கிட்ட குரூப்ல போடுங்க. கல்பனா வி நீட் சாம்பிள் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. போட்டீங்கன்னா ஷி வில் சென்ட் யூ த சாம்பிள் ரெஸ்யூம் அண்ட் த ப்ராஜெக்ட். அவங்க அனுப்புவாங்க. ஒரு பக்கம் ப்ராஜெக்ட் சாம்பிள் ரெஸ்யூம் என்ன இருக்குன்னு படிங்க. அதுக்கப்புறமா உங்களோட ரெஸ்யூம் என்ன இருக்கோ அதுல எக்ஸிஸ்டிங்ல ஒரு ரெஸ்யூம் வந்து வித்தவுட் SAP எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு ரெஸ்யூம் வித் SAP எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒண்ணு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா ப்ராஜெக்டும் சைட் பை சைட் பண்ணுங்க. அது இல்லாம இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க ரெஸ்யூம்ல? என்ன ரெஸ்யூம்ல? இல்லமா இப்ப ரெஸ்யூம் நம்ம ரெடி பண்ணிட்டானோ ஃபர்தரா நம்ம ப்ராஜெக்ட்லாம் முடியும் போது இந்த ஆமா ப்ராஜெக்ட் வந்து ஆமா ஆமா ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் விஷயங்கள் தான் நீங்க மாடிஃபை பண்ணுவீங்க. ஏன்னா நிறைய அதுல சேஞ்சஸ் பண்ணணும். ஏன்னா சாம்பிள் டெம்ப்ளேட் கொடுக்கறது உங்களுக்கும் ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. அம்பிகாவுக்கும் ஒரே மாதிரி இருக்கும், சிவாவுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்க 3 பேரும் இப்ப எக்ஸாம்பிள் நீங்க 3 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துக்கு அப்ளை பண்றீங்கன்னா அப்படியே இருக்கும், கண்டென்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து ஒன்னா ஜாயின் பண்ணாங்க. ஒன்னா எல்லா இன்டர்வியூக்கும் அவங்க ஒன்னா தான் போவாங்க. எல்லா இன்டர்வியூக்குமே அவங்க எப்படி பாசிபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா அவங்க போன மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் 3 பேரும் ஒன்னா தான் போயிருந்தாங்க. அதுல 2 பேருக்கு ஒரே கம்பெனில கிடைச்சது. இன்னொருத்தவங்க வந்து இங்க இல்ல, ITBயோடது கிடையாது, வேற ஒரு இடம். அவங்க வந்து விழுப்புரம் அந்த இடத்துல இருந்தா ஏதோ சம்திங் அங்க இருந்தா படிச்சாங்க வந்து. அப்போ அந்த கேட்டதுக்கு இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இப்படி காப்பி பண்ணி போட்டிருக்கீங்க ரெஸ்யூம்ல, எல்லாரும் ஒரே மாதிரி போட்டிருக்கீங்கன்னா இல்ல சில எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் அதுல மாத்தி இருந்தது ஒழிய 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நாங்க 3 பேருமே ஜாப் தேடுறோம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க இருந்தாங்க. அதனால உங்களோட கண்டென்ட் அப்படியே தான் இருக்கும் சேமா. அதை நம்ம மாடிஃபை பண்றது போறது எல்லாத்துக்கும் இட் வில் டேக் சம் டைம். இதுக்கெல்லாம் யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சாம்பிள் ரெஸ்யூமை கொடுத்துட்டு
அதெல்லாம் உங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்ணி ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கரெக்ஷன் இருந்ததுன்னா அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ நான் என்னோட சைட்ல இருந்து ஐ ஜஸ்ட் நான் ஓகே என்னோட மேம். சைட்ல இப்போ இருந்து என்னென்ன இருக்குன்னு சொல்றேன் நான். இப்போ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐடியில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு ஃப்ரெஷ் கன்சல்டண்ட்டாக போக முடியுமா மேம்? ஃப்ரெஷராக போக முடியுமா ஏசிபியில்? நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் சாம்பிள் அதுக்கு தான் அனுப்பியிருந்தேன். ஜாப் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு 0 to 3 years, 0 to 1 year or 0 to 4 years அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்க எஸ் மேம். எஸ்ஏபிக்கு நீங்க 0 எக்ஸ்பீரியன்ஸ், எஸ்ஏபி ஆஸ் எ எஸ் மேம். கன்சல்டன்ட் யூ ஆர் 0 எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ ஓகேங்களா? நான் ரெஸ்யூமே ஃப்ரெஷராக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டு அப்ளை பண்ணலாம், எடுப்பாங்களா என்ன? எடுப்பாங்களான்றது ஒரு கேள்வி. நீங்க S/4HANA ஓகே. போடுறதுனால நீங்க கண்டிப்பா உங்களால போட முடியும். உங்களால அப்ளை பண்ண முடியும். நீங்க S/4HANA கன்சல்டன்ட் பண்றதுனால கண்டிப்பா பண்ண முடியும் நம்மளால. ஓகே. ஒரு இன்டர்வியூல வந்து ஃப்ரெஷர் எதுக்கு எடுக்குறாங்கன்னா, இப்ப FS00 நாங்க வந்து இப்ப எக்ஸாம்பிள் எங்க கம்பெனில நாங்க புதுசா இன்னொரு யூனிட் ஆரம்பிக்கிறோம். அதாவது நாங்க ம் ம். டயர்ஸ் மேனுஃபேக்சரிங்னு ஒண்ணு குடுக்குறோம். இல்ல வேற ஏதாவது ப்ராசஸ் குடுக்குறோம். அ புதுசா எங்க கம்பெனி கிரியேட் ஆகுதுன்னா, அப்ப ஜிஎல் கிரியேட் பண்ணணும். ஸோ சீனியர் மோஸ்ட் ம். கன்சல்டன்ட் உட்கார்ந்து எல்லா ஜிஎல்லையும் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ். தேல் ஜஸ்ட் காப்பி ஃப்ரம் திஸ். இத இப்படி பண்ணணும்ன்றது ஜூனியர் கன்சல்டன்ட் தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் காப்பி பண்ண வேண்டாம். ஒரு 2000 ஜிஎல் அக்கவுண்ட் இருக்குன்னா, இந்த 2000ல ஒரு 800 தான் காமனா இருக்கும். இந்த கம்பெனிக்கும் அந்த கம்பெனிக்கு இருக்கும். மீதி ம் எல்லாம் ம். இந்த புது கம்பெனிக்கு நம்ம கிரியேட் பண்ணணும். அதுல டெஸ்டிங் பண்ணணும். ஸோ தெர் ஆர் சம் சினாரியோஸ் அண்ட் வி ஹேவ் டு எக்ஸ்பிளைன். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எங்களுக்கு 0 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷ் கன்சல்டன்ட் இருந்தா போதும். இந்த மாதிரி நிறைய ஓகே. ப்ராசஸ்க்கு தே கேன் யூஸ் இட். சில ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு அவங்க அந்த ப்ராஜெக்ட் முடிச்ச உடனே அவங்க அந்த ப்ராஜெக்ட் வச்சு சைன் ஆஃப் பண்ணிடுவாங்க. அவங்க வெறும் சப்போர்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துலயும் நாங்க ஜூனியர் கன்சல்டன்ட் பிகாஸ் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ், இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ். பேமெண்ட் பண்றது இட்ஸ் டூ ஹைலி எக்ஸ்பென்சிவ். அதனால ஃப்ரெஷ் கன்சல்டன்ட் வச்சு அவங்க ஒர்க் பண்ணிப்பாங்க. அது இல்லாம சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் எல்லாமே தே நீட் லைக் தட் கன்சல்டன்ட் ஒன்லி. ஸோ அதனால தாராளமா கிடைக்கும். பட் நான் எப்படி என்ன ப்ரிப்பேர் ஐ நெவர் ஆஸ்க் ஏன் எனக்கு ப்ரிப்பேர் பண்ண எனக்கு ஏன் கிடைக்கலன்னு சொல்ல மாட்டேன். நான் எதனால எனக்கு லேக் ஆச்சு, நான் எங்க ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ நான் ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் we can மேக் அவுட். அதனால தயவு செய்து அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஒரு ஓகே மேம். டெடிகேட்டடா ஒரு சைடு. இப்ப நீங்க போய் திருப்பி கான்ஃபிகரேஷன் உட்காந்து எந்த கம்பெனிலயும் உங்களை கேட்க மாட்டாங்க. நான் அந்த அதை பத்தி ஒரு கிளாஸ் நம்ம நம்ம பார்ப்போம். ஒரு கிளாஸ் ஓகே. ஓகே. நீங்க இன்டர்வியூ வந்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து இல்ல செகண்ட் இன்டர்வியூ செஷன்லயும் நம்ம வந்து உங்களை கான்ஃபிகரேஷன் உட்காந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். ம் ம். ஓகே. ஸோ வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் அண்ட் வி ஹேவ் டு எக்ஸ்பிளைன் இன் சச் அ வே. அது நமக்கு தெரிஞ்சிருக்கான்றத அவங்க பார்ப்பாங்க. நம்ம பேசுவோம் அதை பத்தி. ஓகேவா? see you tomorrow the same time 4:30 தான். ஓகே பை. Bye. That is at 6 o'clock. Bye. What is down payment? Down payment, advance payment. ஒரு பைக் வாங்குறோம், கார் வாங்குறோம் அப்படின்னா நம்ம வந்து டவுன் பேமெண்ட் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்றீங்களா? ஸோ Yes, ஆஸ் எ ma'am. கஸ்டமரா அட்வான்ஸ் பேமெண்ட், டவுன் பேமெண்ட் சப்ளையர் who sent you the who give you the payment. டவுன் பேமெண்ட் வெண்டர் கஸ்டமர் டேர்ம்ல ரெண்டும் ஒரே ப்ராசஸ் தான். ஸோ த டேர்ம் விச் வி ஆர் காலிங் டவுன் பேமெண்ட் ஆர் அட்வான்ஸ் பேமெண்ட். இன்ஸ்டால்மெண்ட்டுங்கிறது இதுல வராது. தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே. நவ் இதுல சில சினாரியோ இப்படி வந்தா how we have to define என்ன பண்ணணும் அப்படின்றதுதான். ஒரு 2-3 எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இதுல மொத்தம் 6 மெத்தட் நீங்க பண்ணணும். அதாவது இதுல ஒரு மெத்தட் நான் கிளாஸ்ல கொடுக்குறேன் அப்படின்னா கஸ்டமர்ல 3 மெத்தட், வெண்டர்ல 3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் we will see how we should execute அப்படின்றது. ஓகே. ஸோ இஃப் சப்போஸ் as a அட்வான்ஸ் அமௌண்ட் என்னோட பணம் as a கஸ்டமரா என்னோட அமௌண்ட் ஒரு 7,000 உங்ககிட்ட இருக்கு ஆல்ரெடி. எப்படின்னா நான் நிறைய பே பண்ணிருக்கேன், நிறைய டேர்ம்ஸ், நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களோட கம்பெனில.
அந்த ஆர்கனைசேஷன்ல நவ் த பேலன்ஸா என்னோட அமௌண்ட் வந்து ஒரு 7,000 இருக்கு. நான் இப்ப என்ன சொல்றேன், எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் மனி டு பே ஆர் சம்திங் எல்ஸ். இது எப்பவுமே வருமான்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே இந்த சினாரியோ இல்ல. ஆஸ் அன் எக்ஸெப்ஷனலா வரலாம். இல்ல சம்டைம்ஸ் அர்ஜென்ட்டா ரெக்வயர்மெண்ட் இருக்கிறப்ப வரலாம். ஸோ அந்த கஸ்டமர் என்ன கேட்குறேன்னா, எனக்கு வந்து ஒரு 7,000க்கு எனக்கு மெட்டீரியல் வேணும். பட் இந்த அட்வான்ஸ் அமௌண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்வாய்ஸும் அப்ப நான் நான் என்னோட இன்வாய்ஸ் அமௌண்ட்டும் அப்ப எவ்வளோ ஆகும்? 7,000. இப்ப நான் பே பண்ண வேண்டாம் உங்களுக்கு எதுவுமே. இட்ஸ் நில் ஆயிடுது. கரெக்ட்டுங்களா? ஸோ அதிலயே அட்ஜஸ்ட்மென்ட் ஆயிடும். இந்த மாரி ஒரு சினாரியோ இருக்கலாம். இஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் இஸ் மோர், இஸ் ஹையர். இப்ப 45,000 இருக்கு. அட்வான்ஸ் அமௌண்ட் என்னோட பணம் 45,000. நான் சொல்றது ரொம்ப கம்மியான அமௌண்ட். இதுல லேக்ஸ்ல இருக்கும் மேபி. ஸோ அதுலருந்து ஒரு போர்ஷன், இட்ஸ் நாட் ஒன்லி வெரி ஸ்மால் அமௌண்ட். ஓகே. 45,000ல நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, எனக்கு மெட்டீரியல் வந்து தட் இஸ் இன்வாய்ஸ் வந்து எனக்கு இப்போ ஒரு 60,000க்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னு கேட்கிறப்போ, வாட் யூ கைஸ் ஆர் டூயிங், 45,000க்கு எடுத்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை நான் பே பண்ணணும். அப்பதான் நீங்க கொடுப்பீங்க. 45,000 60,000த்துல ஈக்குவல் பண்ணா பேலன்ஸ் நான் எவ்வளவு பே பண்ற மாதிரி இருக்கும்? 15,000 பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப இந்த இடத்துல எட் டு பே 15,000. ஓகேவா? இது ஒரு சினாரியோ. இஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் 75,000 and invoice amount is 35,000. எனக்கு என்னோட டோட்டல் அமௌண்ட் 75,000 உங்ககிட்ட இருக்கு. அதுல இன்னைக்கு இப்போதைக்கு அர்ஜென்ட்டா மெட்டீரியல் வந்து ஒரு 35,000க்கு மெட்டீரியல் வேணும். தட் இஸ் சஃபிஷியன்ட். அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் உங்ககிட்ட? என்னோட அமௌண்ட் 40,000 will be there. எக்ஸஸா தான் இருக்கும். ஓகேவா? இந்த சினாரியோவை how we should do this? So இந்த சினாரியோ how we should proceed? இதை சிஸ்டம்ல கான்ஃபிகரேஷன் பண்ணா எப்படி வரும்? நான் உங்களுக்கு இந்த சினாரியோ, இந்த சிஸ்டம், திஸ் இஸ் செகண்ட் மெத்தட். இது ஃபர்ஸ்ட் மெத்தடும் தேர்ட் மெத்தட். அண்ட் இதுவும் கஸ்டமர் வெண்டருக்கு அப்ளிகபிள். திஸ் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் டு கஸ்டமர் வெண்டர். ஸோ திஸ் சினாரியோ இஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு போத் கஸ்டமர் as well as வெண்டர். ஓகே. இதுக்கு ஒரு சின்ன உங்களுக்கு இந்த டிஆர்டிஇசெட் ப்ராசஸ் ஞாபகம் இருக்கும் அப்படின்னா ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் யூ. நம்ம என்ன பண்ணுவோம், இன்வாய்ஸ்ன்னு சொன்னா டிஆர்ல வருமா? இஸ் இட் சம்திங் அபவுட் டிஆர்? டிஇசெட்னு ஒரு விஷயம் இருக்கு. தட் இஸ் அ பேமெண்ட் செட்டில்மெண்ட். இப்போ நம்ம செகண்ட் சினாரியோ எடுத்தீங்கன்னா, இன்வாய்ஸ் எவ்வளோக்கு ரைஸ் பண்ணணும்? 60,000க்கு ரைஸ் பண்றோம். அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து இந்த இடத்துல which is nothing but 45,000. DZல நான் எவ்வளவு பே பண்ணிடணும் பேலன்ஸ்? தட் இஸ் 15,000. இந்த மாதிரி வரும். இது புதுசா இருக்கா இந்த டேர்ம்? திஸ் டேர்ம் பிகாஸ் எப்பவுமே we always use DR and DZ தான் நம்ம பேமெண்ட் பண்ணிருக்கோம். இன்வாய்ஸ் வந்து DR, DZ பேமெண்ட் செட்டில்மெண்ட். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரின்னு ஒண்ணு வர்றதுனால டிஏன்னு ஒண்ணு யூஸ் பண்ற இடத்துல this is considered as a advance method. This amount is the account document. So இந்த இடத்துல பேமெண்ட் செட்டில்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேர்ம் தான் யூஸ் பண்ணும். இது ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டுக்காக தான் உங்களுக்கு. we'll just do the configurations. Okay. Now இப்போ நம்ம லேட்டா ரீச் ஆகுது. let me just wait. Okay.
இந்த செகண்ட் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் நம்ம we should define first of all in FS00 என்ன கிரியேட் பண்ணணும். FS00 நான் என்னன்னு என்ட்ரி கிரியேட் பண்ணணும். Advance from customer. We have to define this as a advance from customer. Advance from customer இது liability சைடுல வருமா அசெட் சைடுல வருமா? யாருக்கு இந்த ஆன்சர் தெரியுமோ ப்ளீஸ். அட்வான்ஸ் சைடுல வருமா, சாரி அசெட் சைடுல வருமா? Is it related, anything related to the current assets or liabilities? அசெட் மேம். கரண்ட் அசெட். No. இது நம்மளோட பணம் கிடையாது, ஆர்கனைசேஷனோட ஃபண்ட் கிடையாது. தட் இஸ் நம்மளோட ஓன் பேங்க் கேஷ் அந்த மாதிரி வர்றது கிடையாது. இது வந்து liability சைடுல, ஏன்னா பிகாஸ் இட்ஸ் என்கிட்ட இருந்து வாங்குற பணம் வந்து காயத்ரியோட அமௌண்ட், இட்ஸ் நாட் யுவர் கம்பெனி ஓன் அமௌண்ட். ஸோ இட் ஆல்வேஸ் கம்ஸ் ஹியர் ஆஸ் ஏ வில் கம் ஹியர் ஆஸ் ஏ liability. நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு எப்போ வேணாலும் திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால திஸ் இஸ் ஹியர் ஆஸ் ஏ liability சைடில் தான் கிரியேட் பண்ணணும். ஸோ வில் கிரியேட் இட் நவ் அண்டர் த liabilities. அண்ட் இதை வந்து ஸ்பெஷல் ஜிஎல் டிரான்சாக்ஷன் டேர்ம் வந்து ஏன்னு சொல்லி இண்டிகேட்டர் இதில் டிஃபைன் பண்ணுறோம். ஏன் வந்தாலே அது ஸ்பெஷல் ஜிஎல் டேர்ம். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். திஸ் ப்ராசஸ் விச் வி கால் திஸ் as a ஸ்பெஷல் ஜிஎல் டிரான்சாக்ஷன்ஸ். இந்த டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கிளாஸ் தமிழில் நிறைய கொடுக்கறது ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கு. ஃபைன், பிகாஸ் திஸ் ஸ்பெஷல் ஜிஎல் டிரான்சாக்ஷன்ஸ் வி ஆர் நாட் டிஃபைனிங். இதை வந்து நம்ம டைரக்டா டிஃபைன் பண்ணல. அப்போ இதுல ஒரு கொஸ்டின், வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பெஷல் ஜிஎல் டிரான்சாக்ஷன் அண்ட் ஜிஎல் டிரான்சாக்ஷன்ஸ்? இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ ஜிஎல் டிரான்சாக்ஷன் வாட் எவர் வி ஆர் டிஃபைனிங், நம்ம என்ன என்ட்ரிஸ் போடுறோமோ அது அப்படியே லெட்ஜர் புக்ல நமக்கு இம்பாக்ட் ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஆனா என்ட்ரின்னு இது இந்த அமௌண்ட் 5000 ரூபாய் ரெண்ட்டுக்கு, இந்த அமௌண்ட் வந்து தட் இஸ் எலக்ட்ரிசிட்டி ஆர் ஸ்டேஷனரி ஆர் ஸோ வாட் எவர் இன்ட்ரெஸ்ட், டிஸ்கவுண்ட் ரிசீவ், டிஸ்கவுண்ட் பெய்ட், அந்த மாதிரி எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோமோ டைரக்டா இந்த அமௌண்ட் இப்படி இந்த கஸ்டமர் கிட்ட இருந்து இவ்வளவு வாங்குறோம் அப்படின்னா, சப்போஸ் என்கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்திருக்குன்னா, வாட் ஆர் ஆல் த ப்ராடக்ட், என்னென்னலாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் டிஃபைன் இன் டீடைல் அண்ட் தென் இன்வாய்ஸ் ரைஸ் அண்ட் பேமெண்ட் செட்டில்மெண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு த எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கறது லெட்ஜர் புக்ல வந்துடும். அதே சேம் வென் இட் இஸ் இந்த அட்வான்ஸ் அமௌண்ட், ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கோம்னா, சே எக்ஸாம்பிள் 7 lakhs, அந்த 7 lakhs காயத்ரி கிட்ட இருந்து 7 lakhs வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு தான் நீங்க போடுவீங்க. XYZ கிட்ட இருந்து 10 lakhs வாங்கியிருக்கோம் அப்படின்றது மட்டும்தான் அந்த டேர்ம்ல இருக்கும், அதாவது உங்களோட அக்கௌண்டிங்ல. we never used அதை வந்து என்னென்ன ப்ராடக்ட் வாங்கணும்ன்றது யூஸ் ஆயிருக்காது. திஸ் இஸ் கால்ட் as a ஸ்பெஷல் ஜிஎல் டிரான்சாக்ஷன்ஸ். ஏன்னா அது லெட்ஜர் புக்ல இம்பாக்ட் ஆகாது, ரிஃப்ளெக்ட் ஆகாது அந்த அமௌண்ட். ஸோ இதை வந்து ஒரு கொஸ்டினா படிங்க, கூகுள்ல இருக்கும், இல்லைன்னா அந்த புக்ல இருக்கு, என்னோட அந்த கொஸ்டின் ஆன்சர் இன்டர்வியூ கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல இருக்கு. வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பெஷல் ஜிஎல் டிரான்சாக்ஷன் அண்ட் நார்மல் ஜிஎல் டிரான்சாக்ஷன்ஸ்? ஓகே, நவ் இந்த இடத்துல FS00 we are creating. FS00ல கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் there is only one more define where there is a OBXR. OBXR there is a sundry debtors நம்ம கிரியேட் பண்ணோம். sundry debtors or receivables அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணோம். அதையும் தென் அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமர் இந்த டிரான்சாக்ஷனையும் மேப் பண்ணணும், லிங்க் பண்றோம். பிகாஸ் இது ரெண்டுமே கஸ்டமர் அவுட்ஸ்டாண்டிங் காமிக்கும், எவ்வளோ வந்து மொத்தம் அவங்க கொடுக்கணும், அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட் அவங்களோட அட்வான்ஸ் அமௌண்ட் இருக்கு அப்படின்ற டிரான்சாக்ஷனை இங்க லிங்க் பண்ணும். இது ரெண்டு மட்டும்தான் there is a customer, sorry, this two only the consultant configurations. இது ஒன் டைம் கான்ஃபிகரேஷன் பண்றது, this is the consultant configurations. ஸோ இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே end user process, இது எல்லாமே end user. So F-29 where advance receipt posting. So advance receipt posting which is nothing but the amount எவ்வளோ அமௌண்ட் இருக்கும். say for example செகண்ட் சினாரியோல advance amount வந்து 45,000. FB70 you know pretty well. FB70ல நம்ம என்ன கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சேல்ஸ் இன்வாய்ஸ். ஸோ இந்த சேல்ஸ் இன்வாய்ஸ்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்கு, 60,000 இருக்கு. இதுதான் நம்ம இன்வாய்ஸ் கேட்டிருக்க, கஸ்டமர் வந்து இன்வாய்ஸ் இவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் வி ஷுட் டிஃபைன் ஹியர். தேர் ஷுட் பி a
Yes. இந்த இடத்துல one more T code. This is F-39. இந்த F-39ல transfer from special GL to normal GL because அது special GL termல 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் அமௌண்ட் 45,000 அப்படின்னு அதுல இருக்கு. அதை வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் ஜிஎல்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். How much is the amount? இந்த 45,000 அட்வான்ஸ் அமௌண்ட் we have to suppose to transfer. இங்கேருந்து டிரான்சாக்ஷன் நடக்கல, டிரான்ஸ்ஃபர் தான் நடக்குது 29ல இருந்து. So that is a transfer the special GL amount to normal GL. Then that should be as a in payment entry. F-28 there is a clearing of payment. Clearing of payment எவ்வளோ adjustment amount நான் பே பண்றேன், that should be as a 15,000. ஓகேங்களா? இது நாலுமே end user and you know pretty well இந்த FB17ன்றது சேல்ஸ் டீம் கொடுக்கறது. இந்த F-28 clearing of payment entry உங்களுக்கு தெரியும். So only one time customer consultant configuration. So this all as a end user process. இந்த explanation புரியுதா? Then I will proceed the configurations. Okay, now இதுல first மெத்தடுக்கும் and the third மெத்தடுக்கும் the transaction code what we supposed to use F-32 இதை பத்தி அப்புறம் பேசலாம். இந்த லாஸ்ட் T கோடுக்கு பதிலா F-28 பதிலா we supposed to use as a F-32. இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கும் தேர்ட் மெத்தடுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம செகண்ட் மெத்தட்ல இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுவோம். இதே வேற ஒரு T கோட், only the T codes will change for vendor. So second method அதுலயும் second method complete பண்ணுங்க. அதுக்கப்புறம் we'll discuss the rest of the entries. Okay, now configuration, we'll do configurations with one customer. Okay, yes. Sorry. புரியுதா இந்த எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு? லிசன் பண்ணுங்க. ஒன்ஸ் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தென் we will do the அதுக்கப்புறமா கான்ஃபிகரேஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் அமௌண்ட் டவுன் பேமெண்ட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் ஜென்ரலா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா டூ இட். எந்த டாபிக்கா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் டேர்ம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யூ டூ த சிஸ்டம் கான்ஃபிகரேஷன். ஜென்ரல் டேர்ம் தெரியாம டைரக்டா எஸ்ஏபிக்குள்ள போகாதீங்க. எஸ்ஏபில ஜஸ்ட் நம்ம ஒரு புதுசா ஒரு இஆர்பில கான்ஃபிகரேஷன் பண்ணோம்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். பட் எந்த இடத்துலயுமே அக்கௌண்டிங் கான்ஃபிகரேஷன்ஸ் அக்கௌண்டிங் கான்செப்ட் சேஞ்ச் ஆகாது. So please go to FS00. Yes. In the FS00, what is our company code? என்ன கம்பெனி கோட் இதுல? P001. So we should define under first under the liabilities. So liabilities is here with 1 lakh to
Okay, sorry, NT already exists. இது NT01 ல இருக்கு. We should define this as a P001. So here, go to liabilities, balance sheet account, and here, this is from the advance from customer. In the entry create பண்றோம். Advance from customer, go to control data. இதுவும் cumulative of customer outstanding பண்றப்போ you should try to give this as a customers. அப்போ vendor வர்றப்போ கண்டிப்பா we have to give as a vendor. Line item display, go to 001. Create bank interest as a G067 as a reconciliation account save. Okay, இது FSW0. Then OBXR. இது configurations, special GL transactions, account type D. ADKMS. ADKMSல Dன்னு சொல்லுவோம், அது customer. Aன்றது indicator, this is A is a special GL indicator, A. Down payment concept. இதுல ஒன்றும் இல்லை, நம்ம மேப் பண்றோம் the GL account whatever we already defined. ஸோ இதை வந்து இங்க டபுள் கிளிக் பண்ணாலும் just double click on this. Yes. Sorry. So here recon account and special GL transaction. இது ரெண்டுமே இந்த இடத்துல நம்ம integrate பண்றோம். That is GL account இங்க map பண்றோம். So here what we defined already is a sundry debtors or receivables. Yes. அதுக்கப்புறம் there is a special real transactions. இங்கே இவ்வளோ என்ட்ரிஸ் இருக்குன்னு நீங்க கேட்கலாம். அட்வான்ஸ் அமௌண்ட் வேற இட் இஸ். எஸ், இங்கே இவ்வளோ டிரான்சாக்ஷன் இருக்குன்னு நீங்க ரிசீவபிள்ஸ், டொமஸ்டிக் ரிசீவபிள் வேற இன்னொன்னும் தட் இஸ் அ ரீட்டைல் அந்த மாதிரி இருந்ததுன்னா மல்டிபிள் டெட்டாஸ் அக்கௌண்ட் பேஸ்ட் ஆன் தட் ஹியர் த ஸ்பெஷல் ஜிஎல் ஆல்சோ வி ஆட். அதே என்ட்ரியா தான் இருக்கும், பட் இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் ரிசீவபிள்ஸ் இருந்ததுன்னா தென் அதையும் நம்ம இங்க மேப் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது transaction posted. Okay, now F-29 where, oh sorry, save. Okay, please go back, /n. இதுல F-29 the transaction post customer down payment. இதுல இந்த advance amount we are making an entry இதுல DZ, other rest of the transactions in that document reference number இருந்தா only you have to select here the customer. Okay, special GL transaction indicator is A. A is a special GL indicator, and in that bank account where we should select the bank account in the here as a bank. இந்த இடத்துல go to எவ்வளவு amount as a advance amount நம்ம கிட்ட இருக்கு, 45,000. Correct. So once we define this, please execute here. இது next line item. First line item நம்ம கொடுத்துட்டோம், இது next line item. So down payment இந்த இடத்துல amount கொடுக்குறீங்க 45,000. So line item 1ல ஒரு 45,000 கொடுத்துருக்கு, இது line item 2ல கொடுக்குறீங்க. If anything as a business area or anything, then we'll give accordingly. Please execute here. Yes. So இதை பார்த்தா you can understand, make out. நார்மலாவே இந்த மாதிரி என்ட்ரி பார்த்தோம்னா we can understand. 19A. 19A is a special GL indicator. Save this entry. Yes. Now after this FB70. FB70ல it's a sales invoice. இது நார்மலா நீங்க டிரான்சாக்ஷன் போடுறது தான். இது சேல்ஸ் இன்வாய்ஸா இருந்ததுன்னா ரியல் டைம்ல அவங்க கொடுக்குற இன்வாய்ஸ்ல வேல்யூ இருக்கும். இப்போ whatever the invoice which we are creating, SP001,
customer, okay, invoice date, amount 45,000, this is 60. Okay, இதுல you can write அந்த what is the special GL time indicator எல்லாமே கொடுங்க. Advance amount, yes, sales or revenue account, here you should give this as a 60. இந்த சேல்ஸ் இன்வாய்ஸ்க்கு இப்போ என்ட்ரி போடுறோம். இந்த மாதிரி கொடுக்குறப்போ எண்ட் யூசருக்கு இது இன்ஃபர்மேஷன் வரும். இவ்வளோ நம்மளால நம்ம இன்வாய்ஸ் போடுறப்போ இந்த மாதிரி வராது, இன்டிமேஷன் வரல. ஸோ நவ் ரைட் நவ் உங்களுக்கு இது நெகட்டிவ்ல இருந்ததுன்னா தென் வி won't process. For that purpose the information is automatically showing here. 45,000 advance amount exist இருக்கு அப்படின்றது information. Just continue, proceed. And in that text column, okay, it's a same normal entry, normal transaction, nothing specific. So just proceed this, go to save. இப்போ இது வரைக்கும் கொடுத்ததுல \n FBL 51. இந்த FBL 51ல போய் பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமர்ல if you select இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் இதுல காமிக்கவே காமிக்காது. அதாவது நம்மளோட நார்மல் டிரான்சாக்ஷன்ல ஆல் ஐட்டம்ல போயிட்டு ஆல் ஐட்டம், ஓகே, வேண்டாம், let me just keep here as on today's date whatever the transaction we posted. DR மட்டும்தான் காமிக்குது. DR is nothing but நம்மளோட 60,000 as a invoice, not due. இது வந்து டியூ அமௌண்ட் இல்ல. as on date now it's not a due. okay, இதுல if you go and select here இந்த இடத்துல ஸ்பெஷல் GL transaction ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை மட்டும் if you want to see இந்த ஸ்பெஷல் GL transaction amount as a 45,000 இருக்கு நம்ம கிட்ட. இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும் DZ. DZ என்ன அப்படின்னா என்ன, கஸ்டமர் பேமெண்ட். ஸோ இந்த அமௌண்ட் இருக்கு, பட் இதை டிரான்சாக்ஷன் எதுக்கும் எடுத்து போஸ்டிங் பண்ணல. அதனால இட் இஸ் ஷோயிங் ஸ்டில் ஆஸ் ஏ in the red mode. okay, now F-29 பார்த்தோம், FB 70 பார்த்தோம். now F-39. F-39 clear customer down payment. The header will show you what type of document it is. அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்றோம் ஸ்பெஷல் GL இருந்து நார்மல் GL. இது வந்து இந்த இடத்துல டாக்குமெண்ட் டேட் வந்துடுது. ஓகே, இந்த இன்வாய்ஸோட நம்பர் இதுல ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ளெக்ட் ஆயிடும். இல்ல காயத்ரி, இது நீங்க இப்ப இம்மீடியட்டா போட்டீங்க இன்வாய்ஸ் நம்பர் வருது, பட் நம்ம கொஞ்சம் லேட்டரா போட்டோம்னா இந்த மாதிரி வருமானா அபாப் டீம் கிட்ட நம்ம இந்த மாதிரி வரணும் வரக்கூடாதுன்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இஃப் யூ டோன்ட் வாண்ட் வி கேன் ஜஸ்ட் ஸ்டாப் இட், இந்த நம்பர் வேணாம் அப்படின்னு. இல்ல இது ஆட்டோமேட்டிக்கா எந்த அமௌண்ட்டுக்கு எந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டுக்கு எடுக்கிறோம் அப்படின்றது எப்படி தெரியும்? அதனால we have to put manually-னா okay, you can put it manually. okay, இதுக்கப்புறம் இந்த இடத்துல we should give here only the customer. okay, give the customer. process down payment. நம்ம DA-க்கு 16 number range create பண்ணல, அதனால it is showing error. so what is in FBN1ல we should define here as a P001. என்ன கொடுக்கணும், நம்ம 16க்கு 2023ல கிரியேட் பண்ணணும். எஸ், 16 2023. இதனாலதான் சில நம்பர் ரேஞ்சஸ்ல முன்னாடியே கிரியேட் பண்ணாம வச்சிருந்தோம்னா எந்தெந்த நம்பர் ரேஞ்ச் இது எது எதுக்குன்றது ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு தெரியும். பிகாஸ் யூ வில் கெட் எரர். okay, now since we defined here, go to process down payment, execute. இதை பாருங்க, இதுல வந்து இந்த மாதிரி it will show you 45,000 total amount. இதுல மல்டிபிள் அட்வான்ஸ் அமௌண்டா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னா it will show you. அதே மாதிரி இப்ப இதுல நிறைய அமௌண்ட் இருக்கு, அவைலபிள் அமௌண்ட் இதுல 10 லட்சம் ரூபா இருக்கு. ஆனா எனக்கு வேணுங்கிற அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஓகே, only just write it down 45,000. நீங்க ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கும் செகண்ட் மெத்தடுக்கும் மேனுவலா டைப் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல பிளாங்கா இருக்கு, லெட் மீ ஜஸ்ட் டபுள் கிளிக். இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூ இட் வில் த்ரோ யூ. பிகாஸ் இது ஃபுல் அமௌண்ட்டா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம், சிஸ்டம் எடுக்காது, அவ்வளவுதான். ஏன் காயத்ரி, இதுக்கு மட்டும் டபுள் கிளிக், மத்ததெல்லாம் என்ன எக்ஸஸா இருக்கும், அந்த அமௌண்ட் என்ன வேணுமோ அதை மட்டும் தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் செகண்ட் மெத்தடுக்கு நீங்க டைப் பண்ணுங்க இந்த சிஸ்டம்க்கு. ஸோ இங்க பாருங்க, டபுள் கிளிக் எடுத்துட்டேன்னா there is no value. Available amount is 45,000.
நம்மளுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் அமௌண்ட்டும் 45,000 தான். அதனால நான் ஃபுல் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். தட் இஸ் a transfer posting. சேவ். ஸோ இந்த அமௌண்ட் ஸ்பெஷல் ஜிஎல்ல இருந்து நார்மல் ஜிஎல்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ ஃபார் விச் வேர் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், எந்த இடத்துல அது கிளியரா உங்களுக்கு காமிக்கும்னா, இட் இஸ் இன் FBL 5Nல இது டிரான்சாக்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது ஓப்பன் ஐட்டம்ல இல்ல, ஆல் ஐட்டம்ல வி ஷுட் செக் ஹியர். ஏன்னா ஓப்பன் ஐட்டம்ல வெறும் இன்வாய்ஸா இருக்கும், அது இருக்காது. ஸோ ஸ்பெஷல் ஜிஎல்ல போய் பாருங்க. இட்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஸ்பெஷல் ஜிஎல் என்ட்ரி டு நார்மல் ஜிஎல் டிரான்சாக்ஷன்ல கிரீன் மோட்ல காமிச்சிருக்கு. அந்த அமௌண்ட்டை டிரான்சாக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அதனால இப்போ அட்வான்ஸ் அமௌண்ட் எதுவும் அங்கே கிடையாது. ஸோ இட்ஸ் இந்த கிரீன் மோட். இதுக்கப்புறம் தர் இஸ் F-28. F-28 உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இதில் F-28ல வாட் இஸ் as a post incoming payment. So yes, document date, okay. Then now here as a bank data, எவ்வளோ அமௌண்ட் நம்ம பேலன்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கு, தட் இஸ் அமௌண்ட் ஆஃப் 15,000. இந்த 15,000 அண்ட் ஹியர் அதர் வேல்யூ டேட் அண்ட் பிஸ்னஸ் ஏரியா. நம்ம இந்த பிஸ்னஸ் ஏரியா பற்றிலாம் பார்க்கணும். இந்த அதர்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அந்த பிஸ்னஸ் ஏரியாலாம். ஓகே, நவ் ஹியர் கஸ்டமர். இது நார்மலாக நீங்கள் கொடுக்குற F-28 தான். கோ டு ப்ராசஸ் ஓப்பன் ஐட்டம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெட் மீ ஜஸ்ட் டெலீட் இட் பிகாஸ் இந்த கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட்டும் எடுத்திருக்கு. நம்ம ஒரே கஸ்டமர் தான் போடுறோம், அதனால அதில் எடுத்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் மீ செலக்ட் ஆல், டீஆக்டிவேட் ஆல் கொடுத்துட்டு the reference invoice number is this. Invoice, இது advance amount. DR is the 18005 is the invoice. Advance amount 45,000 ரூபாய், 60,000 ரூபாய், 45,000 ரூபாய். Adjustment amount is 15,000. இப்பதான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம இந்த மாதிரி பார்க்குறோம். DA இந்த இடத்துல நார்மலா DR DZலயே நம்ம செட்டில்மெண்ட் பண்ற ப்ராசஸ் இதில் பார்ப்போம். இப்போ DR is a 16,000 advance amount. சாரி, இன்வாய்ஸ் அமௌண்ட். அட்வான்ஸ் அமௌண்ட் இஸ் 45,000. எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணணுமோ அது இங்கே இருக்கும். ஓகே, இதுவே நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கும் செகண்ட் மெத்தட்லையும் பார்த்தீங்கன்னா இங்கேயே 5,000 இங்கேயே 5,000 அப்படி அப்படியே செட்டில்மெண்ட் ஆகிடும். அப்போ இங்கே எவ்வளோ வேல்யூ காமிக்குன்னா 000